நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்மா, சாகோ இல்லைனா சாபுதானா உப்மான்னு சொல்லலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. நான் ஸ்டிக்கியாக, அதாவது ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு இந்த நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உப்மாவாக இருக்கட்டும், கிச்சடியாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கேசரி, லட்டு இதெல்லாமே ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் வரும். நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி வராது. நம்ம இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் இல்லைனா 5 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரோஸ்ட் பண்ண பீனட் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் முந்திரி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடும். நீங்கள் மீடியம் டு ஹை வச்சு வதக்குனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்லாம். இப்போது நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி இதில் போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படாது. நம்ம அந்த ஊற வச்சதில் நம்ம தண்ணி வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது மட்டும் போதும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டாலும் நல்லது தான். இப்போ நான் தேங்காய் போடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் தேங்காய் போடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும், தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் தான் இருக்கும். நம்ம இது மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் சாஃப்டாக வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் நான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் போடலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் அரை லெமன் ஜூஸ் தான் நான் போடுறேன். நீங்கள் புளிப்புக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தலை தூவிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி, ஊறுகாய் இல்லைனா சிப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா முத்தாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உப்மா சாப்பிடாத குழந்தைய கூட இந்த ஜவ்வரிசி உப்மா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இதில் நூடுல்ஸ் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.